அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இறைவன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன். உங்களில் யார்தான் இதனை விரும்புவார்? ஒருத்தருக்கு பேரீச்சை மற்றும் திராட்சையின் ஒரு தோப்பு இருக்கின்றது. அதில் நீர் அருவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றன. அதிலிருந்து எல்லா வகை கனி வர்க்கங்களும் அவருக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றன. முதுமை அவரை அடைந்தது. சம்பாதிக்க இயலாத பல சிறு குழந்தைகளும் அவருக்கு இருக்கின்றனர். இந்நிலைமையில் நெருப்புடன் கூடிய புயற்காற்று அடித்து அதனை எரித்து விட்டது. இத்தகைய நிலைமையை எவர்தான் விரும்புவார்? நீங்கள் ஆராய்ந்து நல்லுணர்ச்சி பெறுவதற்காக அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை உங்களுக்கு இவ்வாறு உதாரணங்களை கொண்டு தெளிவுபடுத்துகின்றான். நம்பிக்கையாளர்களே, தர்மம் செய்ய கருதினால் நீங்கள் சம்பாதித்த வகைகளிலிருந்தும் நாம் உங்களுக்கு பூமியிலிருந்து வெளியாக்கிய தானியம், கனிவர்க்கம் ஆகியவைகளிலிருந்தும் நல்லவைகளையே தர்மமாக செலவு செய்யுங்கள். அவைகளில் கெட்டவைகளை கொடுக்க விரும்பாதீர்கள். ஏனென்றால் கெட்டுப்போன பொருட்களை உங்களுக்கு ஒருவர் கொடுத்தால் அவைகளை நீங்கள் வெறுப்புடன் கண்மூடியவர்களாக அன்றி வாங்கி கொள்ள மாட்டீர்களே. ஆகவே நீங்கள் விரும்பாத பொருட்களை பிறருக்கு தர்மமாக கொடுக்காதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் தேவையற்றவன், மிக்க புகழுடையவன் என்பதையும் நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தர்மம் செய்தால் ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை கொண்டு பயங்காட்டி மானக்கேடான கஞ்சத்தனத்தை செய்யும்படி உங்களை தூண்டுவான். ஆனால் அல்லாஹுவோ நீங்கள் தர்மம் செய்தால் தன்னுடைய மன்னிப்பையும் செல்வத்தையும் உங்களுக்கு தருவதாக வாக்களிக்கின்றான். அன்றி அல்லாஹ் வழங்குவதில் மிக்க விசாலமானவனும் மிக அறிந்தவனாகவும் இருக்கின்றான்.